இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க தலையில கட்ட காணோம்? என்னது ஆச்சரியமா இருக்கு. அகிலா புதுசா தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அகிலா ரொம்ப தான் மாறிட்டா. குட் மார்னிங் அகிலா. குட் மார்னிங். எழுந்திரிச்சிட்டிங்களா? ஆமா, தலையில இருந்த கட்டைங்க. அது நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் கட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு. வீக்லி ஒன்ஸ் செக்கப்க்கு மட்டும் வர சொல்லிருக்காரு. ஓ ஆமா அகிலா, என்ன திடீர்னு தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? தியானம் பண்ணா மனசுக்கு அமைதி கிடைக்குதுங்க. இத்தனை நாளா இந்த அமைதியை நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே அகிலா, கீப் இட் அப். அகிலா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் கேன்சல் பண்ணிக்கிட்டுமா? இதுக்கு எதுக்குங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் போலனா பரவாயில்ல. டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இன்னைக்கு காலையில அப்பா வாக்கிங் போகலமா? அப்படியா? எழுந்திரீங்க. நீங்க போய் அந்த மாடிப்படி இருக்குல்ல, அத 4 தடவை ஏறி இறங்குங்க. அப்படி இருந்த அகிலா என்ன இப்படி மாறிட்டா? நிதானத்தை எப்ப நாம இழக்கிறோமோ அப்போ தன்மானம் நம்மளை விட்டு போயிடும். அவமானம் நம்மள தேடி வந்து சேரும். யோசிச்சு பார்த்தா நான் வேகமா, வீரமா, விவேகமா, துணிச்சலா, கம்பீரமா, அதிகாரமா இருந்திருக்கேன். ஆனா நிதானமா இருந்திருக்கேனா? யோசிச்சு பார்த்தா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. வேகம், விவேகம், துணிச்சல், தைரியம், இது எல்லாத்தையும் விட ஒரு மனுஷனுக்கு நிதானம் ரொம்ப முக்கியங்க. அதை இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அந்த நிதானத்தை கடைபிடிக்க போறேன். அகிலா, கேக்குறனேன்னு என்ன தப்பா நினைக்காத. நடந்த ஆக்சிடென்ட் உனக்கு வாழ்க்கையில பயத்தை உண்டாக்கிருச்சா? பயமா? எனக்கா? எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் மரண பயம்னு ஒண்ணு இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா மரண வாசலை தொட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருந்த அந்த கொஞ்சம் பயமும் போயிடுச்சுங்க. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் அண்ணி. என்ன ப்ரோ, காலையிலேயே பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரி ஆதி, நாங்க எதுக்காக இப்ப உங்களை தேடி வந்தோம்னு சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆண்டி ரொம்ப மாறிட்டாங்க. அதுவும் பார்வதி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. அதனால உங்க விஷயமா ஆண்டி கிட்ட இப்ப பேசினா என்னன்னு எங்க மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐஸ்வர்யம்மா. எப்பவும் அம்மா இதே போல அன்பா நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். மறுபடியும் அம்மா என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அங்கிள் வராரு. ஆதி, உங்க 2 பேரையும் நான் ரூம்ல தேடி பார்த்துட்டு தான் வரேன். என்ன விஷயம்ப்பா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம்? ஆதி பார்வதி கல்யாண விஷயம் அருண். எங்க கல்யாண விஷயமா இப்ப பேசி என்ன முடிவு எடுக்கிறது? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்க அம்மாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க அம்மா கிட்ட இப்போ கோவமோ வேகமோ கொஞ்சம் கூட இல்ல. எதுலயும் அதிரடியா முடிவெடுக்காம நிதானமா பக்குவமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ உங்க கல்யாண விஷயத்த அகிலா கிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னு தோணுது. அது விஷயமா உங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் வந்தேன். அது சம்பந்தமா தான் அங்கிள் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி தான் ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயப்படுறா. நீ பயப்படாத பார்வதி. உங்க விஷயத்த அகிலா கிட்ட சொல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம். அகிலா டோட்டலா இப்ப வேற ஒரு அகிலாவா மாறி இருக்கா. இப்ப அகிலாவுக்கு உங்க விஷயம் தெரிய வந்தா அவ அதிரடியா எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டா. அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தா கூட அதை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி பக்குவமா யோசிக்கிற மனநிலையில அகிலா இப்ப இருக்கா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா என்னங்கய்யா பண்றது? நீ சொல்றது எனக்கு புரியுது பார்வதி. ஆனா அகிலா இப்ப இருக்கிற மனநிலையில எப்பவும் இருப்பாளான்னு என்னால சொல்ல முடியாது. அதனால எனக்கு என்னமோ இதுதான் உங்க விஷயத்த அகிலா கிட்ட சொல்ல சரியான நேரம்னு தோணுது. என்ன ஆதி, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பார்வதி பயப்படுறதும் கரெக்ட் தான்ப்பா. அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு சொல்ற நீங்களே அவங்க எப்பவும் இப்படியே இருப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அம்மாவோட மனசை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ப்பா. ஓகே ஆதி, நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ உன் மனசுல பட்டதை சொல்லிட்ட. நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். சரி வரேன் ப்ரோ. ம் ம்.